எழுந்திரீங்க மோகனையா, மோகனையா. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா வாங்க, மோகனையாவை காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் உதவி பண்ணுங்க. கிருஷ்ணா, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நான் மோகனையாவை காப்பாத்தி ஆகணும். ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. யாராவது வாங்க. இப்பவே வீட்டுக்கு போயிடலாம். குஷியா போய் பார்க்கலாம். கண்ணை திறங்க மோகனையா. மோகனையா, நீங்க குஷிக்காக அந்த கடிதத்துல எழுதுனதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கல்ல. கண்ணை திறங்க மோகனையா. இதோ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ராதா, மோகன், மோகன், சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்க. மோகனையாக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. மோகன், என்ன பண்ண? அவனை கொண்டு போய் அவன் ஏன் இப்படி கிடக்குறான்? நான் எதுவுமே பண்ணல அத்தை. அங்க திடீர்னு ரவுடிங்க வந்துட்டாங்க. அவங்க மோகனையா கூட சண்டை போட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா மோகனை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. மோகனுக்கு என்ன ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு? பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. மோகனையா, என்ன இதெல்லாம்?
நீ அவரை என்ன பண்ண? தாமினி அக்கா, நான் தான் சொன்னனே, அங்க சில ரவுடி பசங்க என்ன கடத்த முயற்சி பண்ணாங்க. மோகனையாவுக்கு அவங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சு. என்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னை எதுக்காக கிட்னாப் பண்ண போறாங்க? நானும் அதான் யோசிச்சேன் தாமினி அக்கா. என்ன எதுக்கு கடத்த முயற்சி பண்ணணும் சொல்லுங்க. மோகனையா, மோகன் கிட்டேயே நீ போகக்கூடாது. புரிஞ்சுதா? டாக்டர், மோகன் ஏன் இன்னும் கண்ணு முழிக்கல? என்னாச்சு இவனுக்கு? அவருக்கு ரொம்ப ஆழமா அறுபட்டிருக்கு. ரத்தம் அதிகமா போக விடாம அவர் கையில துணியை கட்டி அவர் உயிரை காப்பாத்திருக்காங்க. இல்லனா இவரோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இவர் கையில யாரு கட்டு கட்டினாங்களோ அவங்க தான் இவரோட உயிரை காப்பாத்திருக்காங்க. ராதா, இந்த பொண்ணு ராதா நம்ம வீட்டுக்கு தெய்வமா வந்திருக்கா. எல்லா நேரத்திலயும் எல்லா சந்தர்ப்பத்திலயும் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கா. முதல்ல குஷி, இப்போ மோகன் அண்ணன். நீ இது நாள் வரைக்கும் எவ்வளவோ சேட்டைங்க பண்ணிருக்க. சரி, சின்ன பொண்ணு போனா போகுதுன்னு உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ ரொம்பவே எல்லைய தாண்டிட்ட குஷி. உன்னோட குறும்புத்தனத்தினால மோகனோட நிலைமை இப்ப என்ன ஆச்சுன்னு நீ பார்த்தல. இன்னைக்கு மட்டும் மோகனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோ. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை குஷி. நான் உன் மேல இப்ப ரொம்பவே கோவமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். நிஜமாவே நீ தப்பு பண்ணிட்ட. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது கிருஷ்ணா. என்ன வார்த்தைகளால சொல்றதுன்னு கூட தெரியல. மோகனையாவை காப்பாத்தி நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இதுக்கு என்னால நன்றி கடன் செலுத்தவே முடியாது. மோகனையாவை காப்பாத்தி குஷியோட வாழ்க்கை இருண்டு போகாம நீங்க காப்பாத்தி இருக்கீங்க கிருஷ்ணா. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பண்ணிருக்க நீ? நான் இல்ல, ரவுடிங்க தான் தாமினி அக்கா. நான் தான் அப்பவே சொன்னனே. தாமினி அக்கா, எனக்கு கடத்த பார்த்தாங்கல்ல அந்த ரவுடிங்க, அவங்க யார்கிட்டயோ போன்ல பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு நீ கேட்டியா? ஒருத்தன் பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொன்னான். தாமினி அக்கா, யாரோ வேணும்னே அவங்களுக்கு பணம் கொடுத்து பண்ண வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பாரு ராதா, எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்க. மோகனோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும்தான் முழு காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு புரியுது, மோகனோட உயிரையே நீதான் காப்பாத்திருக்க.
எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ உனக்கு காயப்பட்டாலும் மோகனுக்கு ஆக விட மாட்டேன். அதுவும் இல்லாம அந்த ஏரியால இந்த மாதிரி அடிக்கடி ஆகும். யாராவது பணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணதா தோணல. ராதா, நான் சொன்னல எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்கன்னு. இதையும் நீ போய் சொன்னா அப்புறம் இன்னும் கோவம் அதிகமா தான் ஆகும். இதை இப்படியே விட்டுரு. இது எல்லாத்துக்கும் காரணம் குஷி தான். நியாயமா அவளைதான் திட்டணும். நான் இப்பவே அவளை திட்டுறேன். தாமினி அக்கா, குஷி சின்ன குழந்தை, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதுவும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு அவ பண்ணா. இப்போ நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. கோவத்துல நீங்க ஏதாவது அவளை சொல்லிட்டீங்கன்னா அவ ரொம்ப பயந்துருவா. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमा स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. இதோட அர்த்தம் கோவத்தால அறியாம உருவாகும், அறியாமையால பிரம்மை ஏற்படும், பிரம்மையால புத்தி மழுங்கிடும். நம்ம புத்தியே மழுங்கி போயிடுச்சுன்னா அந்த நிலைமையில மனுஷன் என்ன வேணா பண்ணுவா. அவ செஞ்ச தப்ப கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும். ஆனா கோவமா இல்ல, அன்பா சொல்லணும். மோகன், அடக்கடவுளே, எங்க புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. அடக்கடவுளே, தாமினி மோகன் கண்ணை திறந்துட்டா. காது, தாமினி மோகன் கண்ணை திறந்துட்டா. மோகன் ஐயா, வேணா ராதா, நீ போகாத, நான் மோகனை பாத்துக்கிறேன். மோகன், இப்ப உனக்கு எப்படி இருக்கு? மோகன் இப்ப பரவாயில்லையா? குஷி எங்க? அவ அவளோட ரூம்ல இருக்கா. அண்ணா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல. அண்ணா, மோகன், மோகன், என்ன பண்ற? மோகன், நீ கண் முழிச்சிட்டியாப்பா? நீ நல்லா இருக்கல்ல? எங்க போற மோகன்? ரெஸ்ட் நான் எடுப்பா. குஷி கிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் மோகன். மோகன், வேண்டாம். மோகன், வேண்டாம். மோகன், உனக்கு உடம்பு சரியில்லை. பிக்னிக் போகாமலே செம என்டர்டெயின்மெண்டா இருக்குல்ல? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்திருக்கணும்னா இந்த மோகன் மேல போயிருந்திருக்கணும். இதுதான் மோகன் உன்னோட குடும்பம். நீ போடுற சாப்பாட்டை தின்னுட்டு நீ சாகணும்னு கடவுளை வேண்டவங்க. ஆனா நீ இவங்க மேல வச்சிருக்க பாசத்தால குருடு நான் இருக்க. அதனால தானே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். இந்த வீட்ல செவத்துக்கு கூட காது இருக்கு. நம்ம அண்ணனை பத்தி மட்டும் இந்த வீட்ல தப்பா பேசிடாத, சரியா? சரி வா, வெளில போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. மோகன், நான் தான் சொல்றேன்ல. மோகன், இங்க பாரு. மோகன், இப்பதான் மயக்கத்துல இருந்து நீ கண் முழிச்சிருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். சொன்ன கேளு மோகன். காயம் ரொம்ப வேண்டாம், ஆழமா சொன்னா இருக்கு. கேளு. இப்ப போய் மோகன் நில்லுப்பா. ப்ளீஸ் மோகன், உன்னோட நல்லதுக்காக தானே அம்மா சொல்றேன். எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீயும் போய் அவளை எதுவும் திட்டிடாத.
நானே அவளை நல்லா கண்டிச்சிட்டு வந்துட்டேன். இல்லம்மா, நான் எதுக்கு அவளை திட்ட போறேன்? நான் அவகிட்ட பேசதான் போறேன். நான் அவகிட்ட கேட்க தான் போறேன். நிஜமா நான் சாகணும்னு ஆசைப்படுறாளான்னு தெரியும். அப்பதான் அவளுக்கு சந்தோஷமா? மோகன், மோகன் சொன்னா மோகன். கேளு. அம்மா அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நான் மோகன் கிட்ட பேசுறேன். ப்ளீஸ். ஓகேம்மா. குஷி, ஐயோ அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. இப்ப இப்ப நான் என்ன பண்றது? உன் அப்பா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு, பயப்படாத. ஏன்னா மோகன் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு, பயப்படாத. குஷி, அம்மா அம்மா வேண்டாம் மோகன், எதுவும் கேட்காத. இல்ல தாமினி, நான் குஷி கிட்ட நான் செத்தா அவளுக்கு சந்தோஷமானு கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன பேசுற? யாராவது குழந்தைகிட்ட இந்த மாதிரி பேசுவாங்களா? அவ என்னோட பொண்ணு தானே. தெரியாம தப்பு பண்ணிட்டா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அவ என்ன தெரிஞ்சா பண்ணா? நீ இப்ப ரொம்ப கோவத்துல இருக்க. நீ இப்ப அவகிட்ட போய் ஏதாவது பேசினா அவ பயந்துருவா. அதுவும் இல்லாம கோவத்துல எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாதான் இருக்கும். சோ கோவத்தோட நீ அவகிட்ட எதுவும் பேசாத. நாளைக்கு நீ தான் வருத்தப்படுவ. இங்க பாரு மோகன், நான் ஒத்துக்கிறேன். குஷி பண்ணது தப்புதான். அது கண்டிப்பா அவளுக்கு புரிய வைக்கணும். ஆனா இப்போ சரியான நேரம் இல்ல. அப்புறம் பாத்துக்கலாம். ப்ளீஸ் மோகன். பாத்தீங்களா கிருஷ்ணா, தாமினி அக்கா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இந்த உறவு தான் இந்த குடும்பத்தையே இணைக்க போகுது. தாமினி குஷிக்கு அம்மாவா இல்ல, மோகனுக்கு மட்டும்தான் பொண்டாட்டியாக ஆசைப்படுறா. அவ கிடையாது. இந்த வீட்டை அவ இணைச்சு வைக்கல. ஆனா அவளால அவ மோகன் கிட்ட இருந்து குஷிய நிரந்தரமா பிரிக்க திட்டம் போட்டுட்டு இருக்கா. ராதா, நீ தாமினி கிட்ட என்ன சொன்னியோ அதை தான் அவ சொல்லிருக்கா. இந்த வீட்ல எல்லாருமே உன்னை முட்டாளா பாக்குறாங்க. ஆனா உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் இந்த வீட்ல யாருக்குமே இல்ல. நீ கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு ராதா. தாமினி உன்னை ஒரு கருவியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கிருஷ்ணா. இன்னைக்கு எனக்கு சோர்வா இருக்கு. அதனால நான் உங்களுக்காக நாளைக்கு நெய் லட்டு செஞ்சு தரேன். சரியா? உன்னோட இந்த நல்ல மனசு குணமும் தான் உனக்கு பெரிய துணையா இருக்க போது ராதா. ஆனா இத உன்னோட பலவீனமா ஆக்கிக்காத. சொல்லு, நீயும் என் மேல கோவமா தானே இருக்க? நீயும் நினைக்கிறியா என்னாலதான் மோகனுக்கு காயம் பட்டிருக்குன்னு? பாட்டி இப்பதான் என்ன திட்டிட்டு போனாங்க. நீயும் என்ன திட்டறதுக்கு தானே வந்திருக்க? அட அதெல்லாம் இல்ல குஷி. நான் எதுக்கு உன்னை திட்ட போறேன்? நீ எந்த தப்பும் செய்யல. நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ இந்த மாதிரி நடக்கணும்னு எதுவும் செய்யலையே.
ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இன்னைக்கு உங்க அப்பா மனச ரொம்ப நோகடிச்சிட்ட. உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு தெரியுமா? ஆனா நீ என்னடான்னா அவரை விட்டு விலகி போயிட்டே இருக்க. ராதா, நான் குஷி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வெளியே இருக்கியா? நான் பேசிட்டு கூப்பிடுறேன். ஆனா தாமினி அக்கா, நான் இப்பதான் ப்ளீஸ். அவங்க அப்பா அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு குஷிக்கு புரிய வச்சிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த நானே அவகிட்ட சொல்றேன். அவ என்னோட பொண்ணு தானே. நான் அவகிட்ட பேசலாமா? ப்ளீஸ். சரி. இவ மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? குஷி கிட்ட என்ன பேச போறா?